Hi friends, so case law வந்து பார்த்தா Indian Contract Act 1872 case law தேர்ட் பார்ட் வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி 2 பார்ட் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் நிறைய நம்ம கேஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 14th கேஸில் நீங்கள் பாருங்கள், மிஸ்டர் சேத் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஹேஸ் பீன் ஃபைட்டிங் ஏ லாங் ட்ரான் litigation with Mr. Raman, another industrialist. ஸோ நான் ஒரு இண்டஸ்ட்ரி, ஓகே, ஸோ நான் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன், இன்னொரு கம்பெனி வந்து பார்த்தா மிஸ்டர் ராம் வந்து வச்சுருக்காரு. அவர் கூட என்ன பண்ணுறேன்னா ஒரு லிட்டிகேஷன் வந்து ஃபைல் பண்ணி 2 பேருக்கும் ஒரு கேஸ் ஃபைட்டிங்கில் போய்ட்டுருக்குது. ஓகே, டு சப்போர்ட் ஹீஸ் லீகல் கம்பெயின் மிஸ்டர் சேத் என்லீஸ்ட் த சர்வீஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ், a legal expert stating that an amount of rupees 5 lakhs would be paid. அதாவது சேத் வந்து என்ன பண்ணுறான்னா, சேத் வந்து மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லாயரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, சேத் அண்ட் மிஸ்டர் ராமன். ஓகே, ஸோ எஸ் ஃபார் சேத், ஆர் ஃபார் ராமன். ஸோ எஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸுங்கிற ஒரு லாயரை கேஸை வாதாடுறதுக்கு எக்ஸுங்கிற ஒரு லாயரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஒரு 5 lakhs வந்து பே பண்ணியிருக்காரு. ஓகே, 5 lakhs வந்து பே பண்ணியிருக்காரு. சேத் வந்து இப்போ எக்ஸுங்கிற லாயருக்கு 5 lakhs வந்து பே பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸ் வந்து என்ன பண்ணுவார், இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய இந்த ஃபைட்டிங் கேஸை இவர் வாதாடிட்டுருக்காரு. ஓகேங்களா, இஃப் மிஸ்டர் எக்ஸ் டஸ் நாட் டேக் அப் த கேஸ் ஆஃப் மிஸ்டர் ராமன், எக்ஸ் a legal expert stating that the amount of rupees 5 lakh would be paid if Mr. இங்கே வாசிக்க மாட்டோம், எக்ஸ் டஸ் நாட் டேக் அப் த கேஸ் ஆஃப் மிஸ்டர் ராமன். அதாவது எக்ஸ் வந்து எஸ்ஸுக்காண்டி வாதாடல. ஓகே, ஆக்சுவலாக இங்கே கேஸ் என்ன அப்படின்னா இப்படி இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்காண்டி வாதாடுறதுக்காண்டி நிற்காரு, வெயிட்டிங்கில் நிற்காரு. இப்போது எஸ்ஸுக்கிட்ட இருந்து ஒரு 5 லட்ச ரூபா வந்திருக்கு. 5 லட்ச ரூபா எதுக்கு வந்திருக்குன்னா, எக்ஸுக்கிட்டக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்து இவருக்காண்டி நீங்கள் கேஸை வாதாடக்கூடாது. இப்போ நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு லாயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு லாயர் இருக்கார் அப்படின்னா அந்த லாயரை விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அந்த லாயர்கிட்டக்கு வந்து அப்படின்னா 5 லட்ச ரூபா சேர்த்து வந்து 5 லட்ச ரூபாயை கொடுத்து ஆறுக்காண்டி ராமனுக்காண்டி நீங்கள் வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபாயை கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் எக்ஸ் அக்ரீஸ் பட் அட் தி எண்ட் ஆஃப் த லிட்டிகேஷன் மிஸ்டர் சேத் ரெஃப்யூஸ் டு பே. எக்ஸும் அக்ரிமெண்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா கேஸும் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கணும்லா, ஆனால் இவர் கொடுக்கவே இல்லை. வெதர் மிஸ்டர் எக்ஸ் கேன் ரெக்கவர் த அமௌண்ட் ப்ராமிஸ் பை மிஸ்டர் சேத் அண்ட் த ப்ரொவிஷன் ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இது ஆக்சுவலாக பண்ண முடியுமா? இது ஆக்சுவலாக வேலிடு கான்ட்ராக்டாக சொல்லுங்கள். ஒருத்தரை லீகலாக ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வாய்டு கான்ட்ராக்ட். ஓகேங்களா, ஸோ ஒரு கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆக்ட் வந்து பண்ணலாம். ஒருத்தரை லீகல் ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளாக் பண்ணி வைக்கிறது இட்ஸ் எ வாய்டு கான்ட்ராக்ட். ஓகேங்களா, ஓகே. ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் 27 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இன் 1872, an agreement by which any person is restrained from exercising a lawful profession, trade or business of any kind is to extend void. ஓகே, ஸோ ஒரு பெர்சனை லாஃபுல் ப்ரொஃபஷன், லாஃபுல் பிஸ்னஸ் பண்ண விடாமல் நம்ம தடுக்கிறது இட்ஸ் அ வாய்டு கான்ட்ராக்ட். ஓகே, in the instant case Mr. Seth is in litigation with Mr. Ram since long. Mr. Seth enlists the service of Mr. X, a legal expert, stating that an amount of rupees 5 lakh would be paid. அதாவது சேத் வந்து என்ன பண்ணிட்டான்னா, சேத் வந்து எக்ஸுக்கிட்டக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இந்த லீகல் ஆக்டை, அதாவது ஆறுக்காண்டி நீங்கள் வந்து வாதாடக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து வாதாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கேஸை நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸுக்கிட்டக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு. ஓகே, மிஸ்டர் எக்ஸ் அக்ரீஸ் பட் அட் த எண்ட் ஆஃப் த லிட்டிகேஷன் மிஸ்டர் எஸ் ஒரு நிமிஷம், ஆன்சர் பாதிலே முடிஞ்சிருச்சு, ஆன்சர் ஃபுல்லாகவே இல்லை. அந்த கேஸை மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர இங்கே ஃபுல்லாகவே கொடுக்கல. ஆக்சுவலாக இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்காண்டி வாதாடக்கூடிய ஒரு விஷயம் வந்து லீகல் ப்ரொஃபஷன். ஓகே, அவரோட லீகல் ப்ரொஃபஷன், அந்த லீகல் ப்ரொஃபஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ் 5 லட்ச ரூபா கொடுத்து தடுத்துருக்காருன்னா இட்ஸ் எ வாய்டு கான்ட்ராக்ட். ஓகேங்களா, ஸோ வாய்டு கான்ட்ராக்ட். இப்போ எல்லா கேஸும் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸுக்கு இந்த 5 லட்ச ரூபாய் ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்பாட்டிலே கான்ட்ராக்ட் வந்து வாய்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா, ஒரு லீகல் ப்ரொஃபஷனை ஒருத்தர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோன்னா அந்த ஸ்பாட்லேயே அது வாய்டாக மாறிடுச்சு. ஸோ கன்சிடரேஷன் 5 லட்ச ரூபா நான் ரிசீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் மேலே கேஸ் போட முடியுமா? சேத்து மேலே கேஸ் வந்து போட முடியாது. பிகாஸ் கான்ட்ராக்டே அங்கே வாய்ட் ஆகிடுச்சு, லீகலி நாட் என்ஃபோர்ஸபிள். ஓகேங்களா, ஸோ இதை வந்து இவர் கேஸ் போட்டு இதை என்ஃபோர்ஸ் பண்ணி சேத்துக்கிட்ட இருந்து 5 லட்ச ரூபாயை ரிசீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஓகே.
ஸோ அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் மிஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் எழுதிக்கோங்க. என்ன எழுதணும் அப்படின்னா, சேத் எக்ஸ் cannot sue against Seth for recovery of the 5 lakhs from him. Okay, because the contract is a void. Contract is deemed to be void because the contract is about blocking a person from doing legal profession. Okay, so அப்படி நீங்கள் எழுதிட்டேன். X cannot recover his money 5 lakhs from Seth because the contract is initially a void contract. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேண்ணா, ஸோ அந்த இது இங்கே மிஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு 32வது கேஸ் பாருங்கள். A intending to deceive B falsely represent that 500 mounts of indigo were made annually as A's factory and thereby induces B, but the factory its contract is valid. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபால்ஸ் ரெப்ரசன்ட் வந்து பண்ணியிருக்காரு. இது வாய்டு தான். ஓகேங்களா, ஸோ இது நீங்களே ரீட் பண்ணி பார்த்துலாம், ப்ராப்ளம் இல்லை. 33 நீங்களே பார்த்துலாம், 34 நீங்களே பார்த்துலாம். ஸோ இதெல்லாம் ஈஸியானது தான். ஓகேங்களா, ஸோ நீங்களே பார்த்துருங்க, ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணுறப்ப டவுட்ஸ் வந்து நான் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே ஓகே 35 36 இந்த 38 வரைக்கும் நீங்களே இல்லை 36லேருந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ 35 வரைக்கும். ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் சொல்கிறதா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 32 வந்து ஹோம்ஒர்க், இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். 33 நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். 34 நீங்களே பார்த்துலாம். இதில் நீங்களே பார்க்குறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்களே பார்க்கக்கூடிய கேஸ் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரீட் பண்ணி சப்போஸ் டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இது ஈஸியானது தான், நீங்களே ரீட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 35 பார்ப்போம். ரமேஷ் ஹையர்ஸ் ஏ கேரேஜ் ஆஃப் சுரேஷ் அண்ட் அக்ரீஸ் டு பே 1500 அது ஹையர் சார்ஜஸ். ஓகேங்களா, ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் நிறைய லக்கேஜ் வச்சுருக்காரு. இது எல்லாமே அவர் காரில் இல்லை தூக்கிட்டு போயிட்டு 1500 ஹையர் சார்ஜஸ் வந்து வாங்குறாரு. ஓகே, சுரேஷ் ஸோ ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வாங்குறாரு ஃபார் கேரேஜ். ஓகேங்களா, the carriage is unsafe though Suresh is unaware of it. Ramesh is injured and claims compensation of the injury. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரேஜ் ஆஃப் அந்த கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஃப். ஆக்சுவலாக அந்த கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆசிட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சுருப்பாரு. இதை பற்றி சுரேஷ் வந்து ரமேஷ் கிட்டே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா வேண்டாமா, கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹசாட்ரஸ் விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, சப்போஸ் அவர் பண்ணலை, சுரேஷ் வந்து என்ன பண்ணலை, அதில் அன்சேஃபான மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரமேஷ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணல. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஆசிட் வந்து கொட்டி ரமேஷ் மேலே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டேமேஜுக்குண்டான காம்பன்சேஷனை ரமேஷ் சுரேஷ் கிட்ட வந்து வாங்கிக்கலாம், பிகாஸ் அவர் இன்ஃபார்ம் பண்ணலை. ஓகேங்களா, ஓகே, சுரேஷ் ரெஃப்யூஸ் டு பே, என்னாலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் ஒழுங்காக தூக்கிட்டு வரலை, அது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதுக்கு நான் எப்படி பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் பொறுப்பு தான், ஏன்னா அவர் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இதில் ப்ரோ ஆக்சுவலாக இதில் ஆசிட்லாம் இருக்குது, ஹசாட்ரஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் டிஸ்க்ளோஸ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அவர் பண்ணலை அப்படிங்கிறப்போ அதில் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கு ரமேஷுக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா சுரேஷ் கிட்டேருந்து அவர் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, problem asking the question is based on the provision of Indian contract at section 150. The section provides that if the goods are bailed for hire. ஓகேங்களா, ஸோ இது ஆக்சுவலாக என்ன கான்ட்ராக்ட், ஒரு கூட்ஸை நம்ம கொடுத்து நீங்கள் கேரேஜ் பண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். கேரேஜ் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா கூட்ஸை நம்ம திரும்பி வாங்குகிறோம். ஸோ கூட்ஸை கொடுக்குறோம் இனிஷியல் டைமில், கான்ட்ராக்ட் எண்ட் ஆகிற டைமில் கூட்ஸை நம்ம திரும்பி வாங்குகிறோம். அந்த கூட்ஸை அந்த கான்ட்ராக்ட் டேம் வரைக்கும் அவர் கூட்ஸை வச்சுருந்ததுக்கு நம்ம காம்பன்சேஷன் கொடுக்குறோம். இது ஆக்சுவலாக பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட். பெயில்மெண்ட் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பெயிலாரோட டியூட்டி என்ன, சுரேஷோட டியூட்டி என்ன, அந்த கூட்ஸில் ஏதாச்சும் ஒரு அன்சேஃப் திங் இருக்குதுன்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய டியூட்டி இருக்குது. ஓகே, he was not aware of his existence of such a fault in the goods bailed. According to applying the provision in this case, Suresh is responsible to compensate for Ramesh for injury if he is not aware of the defect in the carriage. சுரேஷ் வந்து ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா, ஆக்சுவலாக சுரேஷ் வந்து இதை டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கணும். ரைட் ஆஃப் த பெயிலர்னு சொல்லி நம்ம நிறைய லிஸ்ட் பார்த்துருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த ரைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூட்ஸில் ஏதாச்சும் ஒரு அன்சேஃப் இல்லை ஹசாட்ரஸ் டேமேஜ் ஆகக்கூடிய கூட்ஸ் இருக்குன்னா, ரிஸ்க்காக இருக்கக்கூடிய கூட்ஸ் இருக்குது அப்படின்னா பெயிலர் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பெயிலிக்கிட்டுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பட் இவர் இன்ஃபார்ம் பண்ணலை, அது டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அந்த டேமேஜுக்குண்டான காம்பன்சேஷனை சுரேஷ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஓகே
ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் 36 வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிண்டு வாஸ் அப்பாயிண்டட் அஸ் சைட் மேனேஜர் ஆஃப் ஏபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அண்ட் 2 years கான்ட்ராக்ட் ஆஃப் a monthly salary ஆஃப் 50,000. ஓகே. ஸோ சிண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சைட் மேனேஜராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சிண்டு வந்து யார்? சைட் மேனேஜராக 50,000 பெர் மந்த் சேலரியில் அவர் வந்து எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 years கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ மந்த்லி சேலரி வந்து பார்த்தா 50,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் கணேஷ் கேவ் எ சூரிட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மிஸ்டர் சிண்டுஸ் கான்டாக்ட். கம்பெனி கிட்டக்க கணேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காரு? சிண்டுவோட கான்டாக்ட், சிண்டு வந்து ப்ராப்பரான ஒரு பர்சன் தான், ஸோ அவரை வந்து எம்ப்ளாயாக அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கணேஷ் கிட்டக்க சூரிட்டி. ஓகேங்களா? ஸோ கணேஷ் வந்து சூரிட்டி கொடுத்துருக்காரு. இவர் நல்ல தங்கமான மனுஷர் தான். ஸோ கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்த்துக்குவாங்க, நல்லா ஒர்க் பண்ணுவார், சூப்பராக வேலை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சூரிட்டி கொடுத்துருக்காரு ஏபிசி லிமிடெட். ஓகே. ஆஃப்டர் 6 months the company was not in the position to pay 50,000 to Mr. Chintu பிகாஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின். ஓகே. ஸோ அடுத்த 6 மாதம் ஆஃப்டர் 6 months வந்து என்ன ஆச்சுன்னா கம்பெனி வந்து சிண்டுவோட சேலரியை 50,000 இருந்து 30,000 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இஷ்யூ. கம்பெனியில் பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆகி போச்சு. ஸோ எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து ரிடக்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ 50,000 30,000 சிண்டுவோட சேலரி வந்து அங்கே ரெடியூஸ் ஆகிடுச்சு. சிண்டு அக்ரீட் ஃபார் எ லோயர் சேலரி ஆஃப் 30,000 ஃப்ரம் த கம்பெனி. சிண்டுவும் சரி ஓகே 30,000 இருந்தாலும் போதும்னு சொல்லிட்டு அவரும் ஓகே அப்படின்ட்டார். ஓகே. ஸோ அக்ரி பண்ணிட்டாரு. திஸ் வாஸ் நாட் கம்யூனிகேட்டட் டு மிஸ்டர் கணேஷ். இப்போது நல்லா பாருங்கள், ஏபிசி சிண்டு கணேஷ். ஓகே. ஸோ கணேஷ் வந்து சூரிட்டி வந்து கொடுத்துருக்காரு. கணேஷ் சூரிட்டி கொடுக்குறப்போ சிண்டுக்கு சேலரி எவ்வளோ? 50,000. ஸோ சிண்டுக்கு 50,000 சேலரியில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் கணேஷ் வந்து ஏபிசி லிமிட்டெடுக்கு ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து இந்த சிண்டுங்கிறவர் நல்ல ஒரு பெர்சன் தான், நல்லா ஒர்க் பண்ணுவார், நீங்கள் அவரை வந்து வேலைக்கு சேர்த்துக்கோங்க, 50,000 சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அவரோட குவாலிட்டி அண்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ 50,000 சேலரியில் அவரை அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேரண்டி கொடுத்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி சிண்டுவை வந்து என்ன பண்ணிட்டாங்க? எம்ப்ளாயை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆஃப்டர் 6 months இவரோட சேலரி 50,000 30,000 ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நாம் கேரண்டி கொடுக்குறப்போ அவரோட சேலரி வந்து 50,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு அந்த சேலரியை 50,000 30,000 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ கேரண்டி கொடுத்த இந்த சூரிட்டிக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்? இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஓகே. பட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கணேஷுக்கு கம்யூனிகேட் எதுவுமே பண்ணலை. 3 months afterwards it was discovered that Chintu had been doing fraud. ஓகே. ஸோ சிண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழிச்சு கம்பெனி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சிண்டு வந்து ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு அந்த கம்பெனியில். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது இந்த சூரிட்டி பெர்சன் கணேஷ் இவர் தான் ஒரு நல்ல ஒரு பெர்சனை. இவர் தான் என்ன பண்ணிட்டாரு? சிண்டு வந்து நல்ல தங்கமான மனசர், ஃப்ராடுத்தனம் எதுவுமே பண்ண மாட்டார், உங்கள் கம்பெனிலாம் வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, சூரிட்டி கொடுத்துருக்காரு. இவர் பேச்சை கேட்டு தான் நம்ம சிண்டுவை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ 50,000 சம்பளத்தில் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இவரோட சேலரியை நம்ம 30,000 ரெடியூஸ் பண்ணுறப்போ இதை கணேஷ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமா வேண்டாமா? கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. இன்ஃபார்ம் பண்ணலை. 30,000 சேலரியில் அவரை அக்ரிமெண்ட்டில் போட்டு அவங்களும் பேசி முடிச்சிட்டாங்க. பட் கணேஷ்கிட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஆஃப்டர் 3 months கழிச்சு கணேஷ்கிட்ட 3 months கழிச்சு சிண்டு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஏபிசி லிமிட்டெட் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கணேஷை பிடிச்சி நீங்கள் சொல்லி தான் அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கணும், இப்போ அவர் ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காரு. ஸோ கணேஷை பிடிச்சி இதுக்கு டேமேஜ் வந்து கிளைம் பண்ண முடியுமா ஏபிசி லிமிட்டெட்? கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் சேலரியை குறைச்சிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை சூரிட்டிக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணலை. சூரிட்டிக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் அந்த இடத்துல கான்ட்ராக்ட் வாய்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நல்லா பாருங்கள், லீகல் ப்ரொவிஷன் செக்ஷன் 133 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த கிரெடிட்டர் மேக்ஸ் எனி சேஞ்சஸ் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்டில் ஏதாச்சும் டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ணாங்கன்னா வித்தவுட் த சூரிட்டி கன்சர்ன் த சூரிட்டி இஸ் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த லைபிலிட்டி ஃபார் ஆக்ட் ஆஃப்டர் த சேஞ்ச். அந்த இடத்துல கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண விட்டுருக்கேன். ஓகே. ஸோ அந்த கம்பெனியில் நான் வந்து சூரிட்டி கொடுத்துருக்கேன், இவர் என்னோடய ஃப்ரெண்டு தான், நல்லா ஒர்க் பண்ணுவார், ரொம்ப நல்ல ஒரு மனுஷர், ஸோ வேலைக்கு சேர்த்துக்கோங்க, இவரோட ஸ்கில்லுக்கு ஒரு 50,000 சேலரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கம்பெனிக்கு கேரண்டி கொடுத்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டை அவங்க வந்து எம்ப்ளாயை ஒர்க் பண்ண வச்சுட்டாங்க. ஓகேங்களா?
ஓகே. ஸோ நான் என்ன கேரண்டி கொடுத்துருக்கேன், 50,000 சேலரியில் இவரை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் கேரண்டி கொடுத்து அவரை ஜாயின் பண்ண வச்சுருக்கிறேன். ஓகே. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆஃப்டர் ஒரு 6 மந்த் கழிச்சு 50,000 சேலரி கொடுத்துட்டு இருந்தவங்க 30,000 சேலரிக்கு அவரை மாற்றிட்டாங்க. ஓகே. 30,000 சேலரிக்கு மாற்றிட்டாங்க. இது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமா வேண்டாமா? நான் கேரண்டி கொடுத்து ரெக்கமெண்டில் சேர்த்து விட்ருக்கிறேன். இதை கண்டிப்பாக இந்த சூரிட்டி என்கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், கம்பெனி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நீங்கள் வேலைக்கு சேர்த்து விட்டீங்க, அவருக்கு இப்போ நாங்கள் 50,000 சேலரி தான் 30,000 குறைச்சிருக்கோம். இது அவங்க என்கிட்ட ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? இன்ஃபார்ம் பண்ணல. 50,000 சம்பளத்தை 30,000 குறைச்சாச்சு. ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 குறைச்சிட்டாங்க. அது என்கிட்ட என்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணலையோ அங்கேயே கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேரண்டி கான்ட்ராக்ட் எனக்கும் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய அந்த கேரண்டி கான்ட்ராக்ட் அங்கேயே டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே. அவர் என்ன தான் பிரச்சனை பண்ணாலும், கம்பெனியில் என்ன தான் ஃப்ராடு தனம் பண்ணாலும், என்ன பிரச்சனை பண்ணாலும் அதுக்கு சூரிட்டி வந்து பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ சூரிட்டி கிட்டக்க கம்பெனி வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அந்த கான்ட்ராக்டில் ஏதாச்சும் ஒரு டேர்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது, அவரோட சேலரி வந்து 50,000 30,000 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூரிட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸோ எப்போ இன்ஃபார்ம் பண்ணலையோ அப்போவே கான்ட்ராக்ட் வந்து அங்கே டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் வேலைக்கு சேர்த்து விட்ட அந்த பெர்சனை ஏதாச்சும் ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காரு, கம்பெனியில் பிரச்சனை பண்ணியிருக்காருன்னா அதுக்கு சூரிட்டி நான் பொறுப்பு கிடையாது. பிகாஸ் அவருக்கு சம்பளத்தை குறைச்சிருக்கிறாங்க, அதை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? அது ப்ராப்பராக அந்த டைமில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அது ப்ராப்பரான வே. பட் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. பட் ஆஃப்டர் சர்டன் டைம்ஸ் அவர் கம்பெனியில் ஒரு சேட்டையே பண்ணி விட்டார். ஓகே. ஸோ ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி விட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்னையை பிடிச்சி அவங்க கேட்க முடியாது. ஓகேங்களா? ஸோ சூரிட்டி வந்து அதுக்கு பொறுப்பு கிடையாது. அப்ளிகேஷன் டு திஸ் கேஸ் சேலரி ரிடக்ஷன் ஆகிருக்குது, சேஞ்ச் இன் கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ். ஓகே. சேலரி ரெடியூஸ் ஆகிருக்குது, கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் அங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டில் நான் கேரண்டி கொடுக்குறப்போ அவருக்கு சேலரி 50,000 சொல்லி டேர்ம்ஸ் இருந்துச்சு. இப்போ 30,000 டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மிஸ்டர் கணேஷ் கன்சர்ன் நாட் டேக்கன் பிகாஸ் கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் வேரிட். என்னோட கன்சென்ட்டே வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட கன்சென்ட்டே அவங்க ரிசீவ் பண்ணலை. இப்போ 50,000 30,000 சேலரி ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா என்னோட பெர்மிஷன் அங்கே வேணும். ஓகே. என்னோட கன்சென்ட் வேணும். ஏன்னா நான் தான் கேரண்டி கொடுத்துருக்குறேன். ஸோ என்னோட கன்சென்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. கணேஷ் லயபிள் ஃபார் ஆக்ட் பிஃபோர் சேலரி சேஞ்ச் இஃப் ஃபஸ்ட்டு 6 மந்த். இப்போது 6 மாதம் எனக்கும் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய அந்த கேரண்டி கான்ட்ராக்ட் வந்து வேலிடாக இருந்துச்சு. அந்த 6 மாதத்தில் அவர் ஏதாச்சும் ஒரு சேட்டை பண்ணார் அப்படின்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. என்னையை பிடிச்சி வச்சு தான் கேட்பாங்க. ஓகே. நீ ஒழுங்காக வளர்த்துருந்தா அவன் ஒழுங்காக இருந்திருப்பாங்களா, அந்த மாதிரி 6 மாதம் என்னையை பிடிச்சி கேட்பாங்க. பட் ஆஃப்டர் 6 மந்த்து அவரோட சேலரி டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, அது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல என்கிட்ட வந்து கேட்க முடியாது. ஓகே. கணேஷ் நாட் லைபிள் ஃபார் ஃப்ராட் ஆர் லாஸ் ஆஃப்டர் சேலரி சேஞ்ச் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் அவர் ஏதாச்சும் அந்த கம்பெனியில் வந்து ஃப்ராட் பண்ணி கம்பெனிக்கு வந்து லாஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு கணேஷ் வந்து நாட் லயபிள், அவர் வந்து பொறுப்பு கிடையாது. ஓகே. கன்க்ளூஷன் மிஸ்டர் கணேஷ் வந்து சூரிட்டி லயபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 6 மந்த். 6 மாதம் மட்டும் தான் அவர் லயபிள். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு, அந்த யார் அவர் சிண்டு, ஓகே, சிண்டுவால் ஏதாச்சும் 6 மாதம் ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா அதுக்கு கணேஷ் பொறுப்பு. ஆஃப்டர் 6 மந்தில் ஓகே. ஸோ ஆஃப்டர் 6 மந்த் மீன்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதோட கீ டேக் அவே, நீங்கள் கீ வேர்டு என்னென்னா நீங்கள் எது எடுத்துக்கணும் அப்படியா? ஸோ எடுத்துக்கணும் அப்படின்னா கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் சேஞ்ச் ஆகுது வித்தவுட் சூரிட்டி கன்சென்ட். சூரிட்டி கன்சென்ட் இல்லாமலே கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல சூரிட்டி இஸ் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஃபியூச்சர் லயபிலிட்டிஸ். ஃப்யூச்சரில் வரக்கூடிய லயபிலிட்டிஸுக்கு சூரிட்டி வந்து பொறுப்பு கிடையாது. அந்த இடத்துல ஃப்யூச்சர் லயபிலிட்டிஸ் எல்லாமே அங்கே டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான கோர் கான்செப்ட் இன் திஸ் கேஸ்லாம். ஓகே. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், சூரிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த சூரிட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஓகே. சூரிட்டி கன்சென்ட் இல்லாமல் அங்கே டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆனிச்சுன்னா ஃப்யூச்சர் லயபிலிட்டிஸுக்கு சூரிட்டி வந்து பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதான் கீ டேக் அவே ஆஃப் திஸ் கேஸ்லாம். கிளியரா? ஓகே. ஸோ பாருங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கேஸ் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஓகே. ஸோ இப்போது தங்கராஜ் டிஆர். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு ஏ. ஓகேங்களா? ஸோ நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில்
ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நான் வந்து கேரண்டி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs லோன் கொடுக்கறதுக்கு நான் கேரண்டி கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் கேரண்டி கொடுக்குறப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 10 லட்ச ரூபா லோன் கொடுங்க. இது வந்து 2 years லோன். 2 years லோன் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கொடுங்க. 10 lakhs லோனு 2 years லோனில் கொடுங்க. 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஒரு கான்ட்ராக்ட், கேரண்டி கான்ட்ராக்ட் வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். ஓகே. என்னோடய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு 10 லட்ச ரூபா லோன் கொடுக்கலாம். அவர் கண்டிப்பாக ரீபே பண்ணிடுவார். ஸோ அவர்கிட்ட கிரெடிட் ரேட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்டக்க நான் சொல்லி நான் என் ஃப்ரெண்டுக்கு லோன் வாங்கி கொடுத்துருக்குறேன். ஓகே. ஓகே. இப்போது இந்த 10 லட்ச ரூபா லோனை 2 வருஷத்தில் அவர் ரீபே பண்ணல, இல்லை 10% இன்ட்ரெஸ்ட்டை என் ஃப்ரெண்டு ரீபே பண்ணலைன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இதை யார்கிட்ட கேட்பாங்க, என்கிட்ட கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ என்னென்னா 1 வருஷம் என்னோடய ஃப்ரெண்டு கரெக்டாக எல்லாம் ரீபே பண்ணிட்டாரு. ஓகே. ஃபஸ்ட்டு 1 yearல் என்னோடய ஃப்ரெண்டு எல்லாமே ரீபே பண்ணிட்டாரு. 2வது வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ 10%லேருந்து 12% அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. கிளியரா? ஸோ வருஷம் பிரச்சனை இல்லை. வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா 10% இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாரு, 10% இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டாக பே பண்ணிக்கிட்டே வராரு வித் பிரின்சிபலோட. ஓகேங்களா? ஆஃப்டர் 1 yearக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து 10% இன்ட்ரெஸ்ட்டை 12% மாறுது. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணலை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட வந்து உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் கேரண்டி கொடுத்தீங்க, இப்போ 12% இன்ட்ரெஸ்ட்டு அவர் எனக்கு பே பண்ணவே மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கேட்குறாங்க. இவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இப்போ என்கிட்ட கேட்கக்கூடிய இந்த விஷயம் வேலிடா வாய்டா? வாய்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்டான முறை கிடையாது. 1 yearக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 year இந்த 10 நான் வந்து என்ன சொன்னேன், 10 லட்ச ரூபா லோனு 2 வருஷம் 10% இன்ட்ரெஸ்ட்டில் என் ஃப்ரெண்டுக்கு கொடுங்க, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் கேரண்டி கொடுத்துருக்குறேன். பேங்க் என்கிட்ட சொல்லாமல் இந்த 10% இன்ட்ரெஸ்ட்டை 12% மாற்றிருக்கிறாங்க. ஓகே. இது என்னோட கன்சென்ட் இல்லாமல் மாற்றிருக்காங்க. ஓகே. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட்டை 12% மாற்றிருக்காங்க. சூரிட்டியோட கன்சென்ட் இல்லாமல் மாற்றிருக்கிறாங்க. ஓகே. இப்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா லோனை ரீபே பண்ணல, அந்த 12% இன்ட்ரெஸ்ட்டை ரீபே பண்ணலைன்னா அதுக்கு சூரிட்டி நான் வந்து பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? என்னோடய ஃப்ரெண்டு தான் பொறுப்பாக வருவாங்க. கிளியரா? ஸோ கேரண்டி கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக சூரிட்டி கிட்ட அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ இங்கே என் ஃப்ரெண்டு வந்து பிரின்சிபல் டெப்டர், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கிரெடிட்டர், டிஆர் தங்கராஜ் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிட்டி. ஓகேங்களா? ஓகே. சூரிட்டி கிட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். கிளியரா? ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ். ஓகேங்களா? ஸோ அது நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த டவுட்ஸுமே இருக்காது. பட் ஒன்ஸ் நீங்கள் வீடியோ முடிச்சுட்டு ½ டைம் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து அப்போ தான் வரும். அந்த டைமில் நீங்கள் எனக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே. ஓகே. ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் நம்ம A to Z எல்லாமே ஒரு பார்ட் விடாமல் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ப்ரொவிஷன் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் 3 part வீடியோஸில் நம்ம வந்து கேஸ்லாம் எல்லாமே நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இதை தாண்டி வேறு எதுவும் ட்விஸ்டடாக கேஸ்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளோ கேஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ இதோட கான்ட்ராக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நாளையிலேருந்து நம்ம சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஆட் கூட நம்ம என்ட்ரு ஆகும். பை.